ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு லவ்வர்ஸுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். கார்த்திக் எ ஹியூஜ் ப்ராப்ளம். கார்த்திக் ஒரு பெரிய பிரச்சனை. ஏ அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? மை டேட் சா அப்படின்னா என்னுடைய தந்தை பார்த்தார், பார்த்து விட்டார். OUR அவர் அப்படின்னா நம்முடைய, எங்களுடைய. கார்த்திக் எ ஹியூஜ் ப்ராப்ளம். மை டேட் சா அவர் வாட்ஸ்அப் மெசேஜஸ். கார்த்திக் ஒரு பெரிய பிரச்சனை. என்னுடைய அப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் ஓ மை காட், ஐயோ, வாட் டிட் ஹி சே, வாட் டிட் ஹி சே அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, அவன் என்ன சொன்னான். ஓ மை காட், ஐயோ, வாட் டிட் ஹி சே, என்ன சொன்னார் அவரு. இஸ் ஹி வெரி ஆங்க்ரி, ரொம்ப கோவமா இருக்காரா. ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி. ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி அப்படின்னா அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. இஸ் அப்படின்ற வார்த்தையை தூக்கி முதல் வார்த்தையை போட்டுட்டோம் அப்படின்னா இஸ் ஹி வெரி ஆங்க்ரி அப்படின்னா அவர் ரொம்ப கோவமா இருக்காரா அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு கேட்ட உடனே அதுக்கு பிரியா என்ன சொல்றாங்க, ஹி வாஸ் ஷவுட்டிங் அ லாட். எ லாட் அப்படின்னா ரொம்ப, நிறைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஹி வாஸ் ஷவுட்டிங் அ லாட், அவர் ரொம்ப கத்துனாரு. அதாவது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அவர் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். ஹி வாஸ் ஷவுட்டிங் அ லாட். மை மாம் இஸ் ஆல்சோ கிரையிங். ஐ எம் சோ ஸ்கேர்ட். ஐ எம் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு. ஐ எம் சோ ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மை மாம் இஸ் கிரையிங் அப்படின்னா எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. மை மாம் இஸ் ஆல்சோ கிரையிங் அப்படின்னா எங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா கூட அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஓகே, அவர் ரொம்ப கத்துனாரு, எங்கள் அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் டோன்ட் பேனிக் பிரியா. பேனிக் அப்படின்ற வார்த்தைக்கு பதட்டம், பயம் இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ கவனிங்க. டிட் தே ஆஸ்க் அப்படின்னா அவர்கள் கேட்டார்களா, எவர்கள். தே அப்படின்ற வார்த்தை பிரியாவோட பேரண்ட்ஸை குறிக்குது. டிட் தே ஆஸ்க் அப்படின்னா அவர்கள் கேட்டார்களா. ஹூ ஐ ஆம். சரி, இப்போ கவனிங்க. ஹூ ஆம் ஐ. ஹூ am I அப்படின்னா நான் யாரு அப்படின்னு அர்த்தம். ஹூ ஐ ஆம் அப்படின்னா நான் யார் என்று அப்படின்னு அர்த்தம். டிட் தே ஆஸ்க் ஹூ ஐ ஆம் அண்ட் வாட் ஐ டூ அப்படின்னா நான் யார் மற்றும் நான் என்ன செய்கிறேன் என்று அவர்கள் கேட்டார்களா அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பேனிக் பிரியா. டிட் தே ஆஸ்க் ஹூ ஐ ஆம் அண்ட் வாட் ஐ டூ. பயப்படாத பிரியா, நான் யாரு, நான் என்ன பண்றேன்லாம் கேட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா, தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ டோல்ட் தெம் அப்படின்னா நான் அவர்களிடம் சொன்னேன். யூ ஆர் ஒர்க்கிங், நீ வேலை பார்க்கிறாய். இன் அன் IT கம்பெனி, ஒரு IT கம்பெனியில். பட் ஆனால் தே ஆர் ஆஸ்கிங், அவர்கள் கேட்கிறார்கள். எ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள். Yes, I told them you are working in an IT company, but they are asking a lot of questions. ஆமாம், நீ IT கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் அவங்க கிட்ட, ஆனால் அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் we knew this would happen. இது நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். KNOW, நோ, இதோட பாஸ்ட் தான் KNEW. சரிங்களா? நோ, நியூ. சரிங்களா? we knew அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும், ஏற்கனவே தெரியும். this would happen, இது நடக்கும். we knew this would happen, இது நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். tell them அப்படின்னா அவர்களிடம் சொல். I will come, நான் வருவேன். and மற்றும் speak to them, அவர்களிடம் பேசுவேன். directly, நேராக. we knew this would happen, இது நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும். tell them I will come and speak to them directly, நான் உங்ககிட்ட நேரடியாக வந்து பேசுறேன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். no, don't come now, இல்ல இப்போ வராத. டோன்ட் கம் நவ் அப்படின்னா இப்போ வராத, இப்பொழுது வராதே. ஹி டோல்ட் மீ டு ஸ்டாப் டாக்கிங் டு யூ அப்படின்னா அவர் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறீங்களா? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஹி டோல்ட் மீ அப்படின்னா அவர் என்னிடம் சொன்னார். டு கம், வர, அவர் என்னை வர சொன்னார். ஹி டோல்ட் மீ, அவர் என்னிடம் சொன்னார். டு கோ, போக, அவர் என்னிடம் போகச் சொன்னார், அவர் என்னை போகச் சொன்னார். ஹி டோல்ட் மீ அப்படின்னா அவர் என்னிடம் சொன்னார். டு சிட், உட்கார. ஹியர், இங்கே. ஹி டோல்ட் மீ டு சிட் ஹியர் அப்படின்னா அவர் என்னை இங்க உட்கார சொன்னாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல கவனிங்க. ஹி டோல்ட் மீ டு ஸ்டாப் டாக்கிங் டு யூ அப்படின்னா அவர் என்கிட்ட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸ்டில் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், போக போக புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னா பேசுவதை நிறுத்து, பேசாதே அப்படின்னு அர்த்தம். ஹி டோல்ட் மீ, அவர் என்னிடம் சொல்லிவிட்டார், சொன்னார். டு ஸ்டாப், நிறுத்த. டாக்கிங் டு யூ, உன்னிடம் பேசுவதை. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த மாதிரி சொன்ன உடனே அதுக்கு கார்த்திக் ஓகே காம் டவுன், சரி அமைதியாரு. இந்த பிரிங் அப்படின்ற வார்த்தைக்கு கொண்டு வா, எடுத்து வா, அழைத்து வருதல்,
கூட்டிக்கிட்டு வர்றது அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ் அப்படின்னா நான் என்னுடைய பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன், அழைச்சிக்கிட்டு வரேன். டு யுவர் ஹவுஸ், உன்னுடைய வீட்டுக்கு. இன் 2 days, 2 நாட்களுக்குள். ஓகே, காம் டவுன். ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ் டு யுவர் ஹவுஸ் இன் 2 days. இப்படி இவர் சொன்ன உடனே அதுக்கு பிரியா என்ன சொல்றாங்க? ப்ளீஸ் டூ சம்திங் சூன் கார்த்திக். டூ சம்திங் அப்படின்னா ஏதாவது பண்ணு. டூ சம்திங் சூன் அப்படின்னா சீக்கிரமா ஏதாவது பண்ணு. ப்ளீஸ் டூ சம்திங் சூன் கார்த்திக். சீக்கிரமா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு கார்த்திக். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. நான் உன்னை இழக்க விரும்பல. இந்த லூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இழப்பது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அப்படின்னா நான் இழக்க விரும்பவில்லை. யூ, உன்னை. சரிங்களா? ஓகே. அதுக்கு இவரு ட்ரஸ்ட் மீ, என்ன நம்பு. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எல்லாமே சரியாயிடும். ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங். நீ தைரியமா இரு. ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னா தைரியமா இரு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.